கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு வடமாநில தொழிலாளியின் அந்த குழந்தைக்கு 3 வயது தான் சொல்கிறாங்க. அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்துடுச்சு. ஒன்றும் இங்கொன்றுமாய் அல்ல, பல்வேறு குற்ற சம்பவங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். மாற்றம் விரும்பி தான் இந்த புதிய அரசை மக்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்பொழுது நடைபெறுகிற சில விஷயங்கள் மனசுக்கு மிகப்பெரிய ரணங்களை உண்டாக்குது. இந்த அரசுக்கு எதிரான எண்ணங்களை மக்களிடையே பரவலாக உருவாக்குது. காரணம் என்னென்னா, கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு வடமாநில தொழிலாளியின் அந்த குழந்தைக்கு 3 வயது தான் சொல்கிறாங்க. அந்த 3 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் குழந்தைய பாலியல் வல்லுணர்வுக்கு ஆளாக்கி குழந்தைய தூக்கி குப்பையில் எரிஞ்சிருக்காங்க. அந்த குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க. அந்த குற்றவாளியும் வட மாநிலத்தவர் தான். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களும் கொலை குற்றங்களும் திருட்டுகளும் பெருமளவு தமிழகத்தில் பரவலாக நடைபெற்ற வண்ணம் இருக்குது. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அரசை இந்த மக்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ வந்திருக்கிற இந்த அரசு இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை தடுக்கணும்னா, இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதே போல் விசாரணைகள் துரிதமாக நடைபெற்று, நீதி விசாரணையும் துரிதமாக நடைபெற்று அவர்களுக்கு தகுந்த தண்டனைகளை இந்த அரசும் இந்த நீதிமன்றங்களும் பெற்றுத்தரணும். இந்த புதிய அரசு இப்பொழுதுதான் 1 மாத காலம் முடிஞ்சிருக்கு. இந்த 1 மாத காலத்திலேயே பல்வேறு குற்ற சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அல்ல, பல்வேறு குற்ற சம்பவங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஈவன்தோ நம்ம இந்த அரசுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் பல்வேறு வகையில் நம்ம ஆதரவு தெரிவித்து வீடியோக்கள் பதிவுகள் மூலமாக போட்டிருந்தாலும் கூட, இந்த மாதிரி நடைபெறுகிற குற்ற சம்பவங்களில் நம்ம பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. விமர்சனங்களையும் நம்ம எடுத்து சொல்கிறோம். இந்த அரசுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் ஒரு கோரிக்கையாக இந்த அரசுக்கு முன்வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினச்சி தான் இந்த கோரிக்கையை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த ஆட்சியாளர்களுக்கு முன்வைக்கிறேன். திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இதை நான் முன்வைக்கிறேன். தகுந்த நடவடிக்கைகள் தேவை, துரிதமாக தேவை. குற்ற சம்பவங்கள் இந்த தமிழ்நாட்டில் படிப்படியாக குறைய வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் துரிதமாக்கி இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனைகளும் நீதிமன்றங்கள் வாயிலாகவும் அரசு சார்பிலும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது.